உணர்வில்லாதவர்களுமா, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களும், இரக்கமில்லாதவர்களுமா. உணர்வு இல்லைனாலே அடுத்து உடன்படிக்கை மீறுவாங்க, சுபாவத்துல மாற்றங்கள் வித்தியாசமாயிரும், இணங்க மாட்டாங்க, இன்னும் இரக்கம் இல்லை. இன்னைக்கு தேசத்துல நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து அப்படிதான் தெரியுது. ஒவ்வொரு நாள் நியூஸ் படிக்கும் போது பாரமா இருக்குது. கடந்த நாளில் தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவியுடைய நிலை. ஆமென். நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா எப்படிங்க அது தாங்க முடியும்? அந்த பிள்ளையுடைய பெற்றோர் என்ன கதறல் இருப்பாங்க. இரக்கம் இல்லாதவன், ஏன்னா ஒரு உணர்வு இல்லை. அவனை அந்த பிடிக்கப்பட்டவனை குறித்து சொல்றாங்க, ஆல்ரெடி இதே போல ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி அப்படி சிக்கின பிறகு அந்த உணர்வு இல்லை. உணர்வு இல்லைனாலே நிறைய விஷயங்கள் நான் நிர்விசாரமா செஞ்சிட்டு இருப்பேன். ஆமென். சவுலை விட்டு உணர்வு நஷ்டப்பட்டுச்சு, அதனால தான் செய்கிறதுல நிர்விசாரமா கடைசியில் குறி கேட்க கூட போயிட்டான். ஆனா தாவீதுக்குள்ள உணர்வு நஷ்டமாகல. அதனால தேவ சமூகத்துல இருந்து கேட்கிறா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. உணர்வு நஷ்டமாகுதா? இன்னைக்கு இந்த உணர்வு சபையிலும் இன்னைக்கு இல்ல, தேசத்திலும் இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. உணர்வு இல்லாத ஜனத்தினுடைய இருதயம் இருளடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி எனக்கு உணர்வு இல்லைனா ஒரு காரியத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்வேன் தெரியுமா? உணர்வு வரலன்னா ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் உணர்வு இல்லாதவங்கள்ட்ட வெளிப்படுகிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? தேவனை தான் ஆராதிப்பாங்க, ஆனா அங்க வாயில என்ன வராது? மகிமையும் படுத்த மாட்டாங்க, ஸ்தோத்திரமும் பண்ண மாட்டாங்க. என்னால இன்னைக்கு ஆராதிக்க முடியல, ஆராதனையில என்னால தேவனை இணைந்து ஆராதிக்க முடியலன்னா எனக்குள்ள அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவன் தேவனை மகிமைப்படுத்துவான். உணர்வு உள்ளவன் தான் கர்த்தரை தேடுவான். இன்னைக்கு என் லைஃப்ல பர்சனல் பிரேயர் இல்லையா, எனக்கு தேவனை தேடுகிற அனுபவம் என் லைஃப்ல இல்லைன்னா, ஆமென், எனக்குள்ள அந்த உணர்வு நஷ்டமாகி விட்டது. சபையே, இன்றைக்கு காலையில நம்ம ஜெபிக்க போற ஜெபம் இதுதான். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தருவீராக. ஒரு உணர்வை காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. உணர்வு அடைஞ்சிட்டோம்னா நம்ம வேகமா தேடுவோம், வேகமா காரியத்தை சீர்படுத்துவோம், வேகமா காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். ஏன்னா உணர்வு உள்ளவனுக்கு தெரியும் சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார்.